விஜயால வந்த வினை மீண்டும் சொதப்பிருச்சே. ஸ்டார்ட் பண்ண உடனே சர்வர் டவுனா? திணறும் தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில சேருவதற்கான உறுப்பினர் சேர்க்கை செயலியில ஏராளமானோர் ஒரே நேரத்தில் பதிவு செய்ய முயன்றதால அந்த செயலி திடீரென முடங்கிடுச்சு. தொடர்ந்து இரண்டாவது நாளா அந்த செயலி முடங்கி இருப்பது விஜய் ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை கொடுத்துட்டு வருது. தமிழக வெற்றிக் கழகம்ன்ற புதிய அரசியல் கட்சியை விஜய் தொடங்கி மாநில வாரியா நிர்வாகிகளை நியமனம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இதனால தமிழகம் முழுவதும் 2 கோடி பேரை கட்சியோட உறுப்பினரா சேர்க்கணும்னு நோக்கமா முடிவெடுக்கப்பட்டுச்சு. 2 கோடி பேர் இலக்கு அப்படின்றதுனால இதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னு ஆராயப்படும் போது சிறப்பு செயலி மூலமா இந்த உறுப்பினர் சேர்க்கையை நடத்துவதுன்னு தீர்மானிக்கப்பட்டுச்சு. தமிழக வெற்றி கழகத்தால நவீன வசதிகளோட உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு செயலி மூலமா உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்துவதுன்னு மாவட்ட, மாநகர, நகர, பேரூர், ஒன்றிய, ஊராட்சி, வார்டு வாரியா முழுவீச்சில் நடத்தி முடிக்கப்பட்டு புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி உறுப்பினர் சேர்க்கைக்காக வாட்ஸ்அப், டெலிகிராம் இணைய பயனாளர்களுக்கென தனித்தனியா QR குறியீடு அறிமுகம் செஞ்சு அதன் மூலமா அந்த செயலியை பயன்படுத்தி உறுப்பினர் சேர்க்கை பணி தொடங்குவதுன்னு முடிவு செய்யப்பட்டது. இப்போதைக்கு தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னாலும் 2 கோடி உறுப்பினர்கள் மட்டுமே முதல் இலக்குன்னு முடிவு செஞ்சிருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்திற்கு செயலி மூலமா உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் நேத்து தொடங்குச்சு. கட்சி தலைவர் விஜய் இந்த செயலியை தொடங்கி வச்சு முதல் உறுப்பினராகவும் இணைஞ்சாரு. தன்னோட போட்டோ, பெயர், முகவரி, போன் நம்பர், எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்ட விஜய் அந்த கட்சியோட முதல் உறுப்பினரா பதிவு செஞ்சுக்கிட்டாரு. அப்போ இது தொடர்பா வீடியோ ஒன்னையும் விஜய் வெளியிட்டு விருப்பப்பட்டா இதுல இணையங்கள்னு பொதுமக்களுக்கு வேண்டுகோளும் விடுத்திருந்தாரு. அதனால இந்த செயலி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏராளமானோர் பதிவு செய்ய முயன்றாங்க. உறுப்பினர் அட்டையை பெறுவதற்காக தமிழகம் உள்பட பிற மாநிலங்களைச் சேர்ந்த ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள்னு பலரும் ஒரே நேரத்தில் QR குறியீட்டை பயன்படுத்த துவங்கிட்டாங்க. இதனால அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த செயலி முடங்கிருச்சு. வாட்ஸ்அப், டெலிகிராம் செயலின்னு அனைத்து தளங்களுமே முடங்கிருச்சு. இது அந்த கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதற்கப்புறம் சில மணி நேரம் கழிச்சு அனைத்து தளங்களும் பயன்பாட்டுக்கு வந்ததா சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து இரண்டாவது நாளா இந்த செயலி முடங்கியே இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க உள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகம் முடிவு செஞ்சிருக்கிற நிலையில திடீரென இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்னும் 10 நாட்கள்ல வெளியாகும்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே முடங்கி இருப்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் எப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும்ன்ற எதிர்பார்ப்பையும் விஜய் ரசிகர்களிடம் ஏற்படுத்தி வருது.